வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன் நான். அதை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பீன்ஸ்ல நார் இருக்கும், நார் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், 6 பல் பூண்டு தோலோட இடிச்சு வச்சிருக்கேன். 2 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பீன்ஸை நாம ஃபர்ஸ்ட் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். ஸ்டவ்வில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீன்ஸை குக்கரில் நான் ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் பீன்ஸை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு வரமிளகா ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பூண்டை தோலோட இடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி தோலோட பூண்டை இடித்து போட்டோம்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்துருக்கிற பீன்ஸை இப்போ இது கூட போட்டுக்கலாம். நம்ம பீன்ஸை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம பீன்ஸை ஆல்ரெடி வேக வச்சதுனால ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கினா போதும். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை இதில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீன்ஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுட்டோம் நம்ம. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.